ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணிப்பேன். இந்த கபோர்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுற ஒர்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீபாவளி முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன். ஸோ அது வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் ஃபுல்லாக வந்து பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் இப்படி வந்து நிற்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷிங் டே தான். ஸோ ஏன் அப்படின்னா 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி எல்லாம் முடிஞ்சு டெம்பிள் அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்துட்டு ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஏன்னா 3 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு குளிக்க வேண்டியதாக ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் இந்த மாதிரி ப்ராப்ளமும் வந்துடுச்சு. ஸோ ஹாட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷும் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. ஹேர் நல்லா ஹெல்த்தியாகவும் இருந்தது. ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கபோர்ட் ஃபுல்லாமே வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் இன்னும் எதுவுமே வந்து எடுத்து வைக்கல. வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு போட்ட வளையல் கூட அங்கேயே கிடக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து நான் வந்து கோயிலுக்கு போனோம். அதோடய பேக் எல்லாமே அங்கங்கேயே இருக்குது. அண்ட் கபோர்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எடுக்கணுன்னா கூட எங்கே இருக்குது அப்படின்றது தெரியலை. ஸோ காணாமல் போயிடுச்சுன்ற அளவுக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே எடுத்து வச்சுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாமே கீழே எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் ஐவி போகிறப்ப வாங்கினது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று கோயிலுக்கு போயிட்டு அதில் தின்னூறு எல்லாமே வந்து கொட்டிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் இருக்கிறது அண்ட் கபோர்டில் இருக்கிறது எல்லாமே கீழே எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் இந்த ஒரு பாக்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு நான் முன்னாடியே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணப்போ வாங்கின பாக்ஸ் தான். ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த கபோர்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து வாங்கலை. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே நம்ம மேலேருந்து இப்போ கீழே எடுத்து வைக்கணும். ஸோ அது டக்கு டக்குன்னு வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே எடுத்து வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக தனித்தனியாக வந்துட்டு இது பண்ணி அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம அடுக்கி வைக்கணும். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து பிரித்து அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் போன வாட்டி எல்லாமே ஒன்றா போட்டு ஈஸியாக கலைஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி டஸ்ட்டெல்லாம் அதில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுற கபோர்ட் தான். ஸோ அதிகமாக டஸ்ட்டு வந்து சேராது. ஸோ நீங்கள் ஓப்பன் ஷெல்ஃபாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்க்ரீன் அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இப்படின்னா நிறையா டஸ்ட் வந்து சேரும். ஸோ நான் வந்து அப்படியே கீழே உட்காந்து அப்படியே தனித்தனியாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் இது மாதிரி தனித்தனியாக எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டில் இருந்துட்டு இது பண்ணேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் அது தனியாக ஒரு பாக்ஸ்லையும் அண்ட் எப்போயாவது யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸ்லேயும் வந்து போட்டு வச்சுருந்தேன். அண்ட் பழசானது எக்ஸ்பீரி ஆனது எல்லாமே வந்து தூக்கியும் போட்டாச்சு. அண்ட் நான் வந்து இப்போ செப்பரேட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஷ்ரூம்ஸ் எல்லாம் வாங்குவோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து கொடுக்குற அந்த பாக்ஸ் தான். ஸோ அதெல்லாமே வந்து பிக் பண்ணி வச்சது இவ்வளோ இருந்தது. ஸோ இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் தான் நான் இப்போ செப்பரேட் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ வந்து ஃபைனல் லுக் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது 3 hours later. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இந்த மாதிரி பிரித்து வச்சாச்சு. இது வந்து தூக்கி மேலே வைக்கிறது மட்டும்தான் இப்போ ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி டாய்ஸும் வந்து எனக்கு கிடச்சிச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிண்டர் ஜாயோட டாய்ஸு. ஸோ அதிகமாக வந்து சாப்பிட்றது அதுதான். ஸோ அதோட டாய்ஸ் எல்லாமே கூட நான் வச்சுருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரஷ் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிற வேலை மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து பண்ணி இந்த மாதிரி நடுவில் இந்த இதெல்லாம் வச்சு தனித்தனியாக செப்பரேட்டாகவும் வந்து பண்ணி வச்சாச்சு. ஸோ இதை போய் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இடம் பத்தலை. அகெயின் வந்து மாற்றி மாற்றி வச்சு ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படி தான் நான் வச்சுருந்தேன். ஸோ என்னென்ன அப்படின்றதையும் வந்து தனித்தனியாக வந்து நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேசர் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிந்தி எல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தது. ஸோ அதுவுமே வந்து தனியாக வந்து போட்டு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மேக்கப் வந்து ஃபவுண்டேஷன் பிபி க்ரீம் அதெல்லாம் அண்ட் ப்ரஷஸ் அண்ட் லிப்ஸ்டிக்கும் தனியாக போட்டு வச்சுருந்தேன். அண்ட் கிளிப்ஸ் கேட்ச் கிளிப்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குஷி பின் அண்ட் குத்துற பின் இதெல்லாம் தனியாக இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ மேக்கப்புக்கும் தனியாக வச்சுருந்தேன். அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் ஜுவல்ஸு நெயில் பாலிஷ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே வந்து மேலே வச்சுருந்தேன். அண்ட் கர்ச்சீஃப் வந்து மேக்ஸிமம் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால அதுவுமே இங்கேயே வச்சாச்சு.
ஸோ ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் வந்து பார்க்கவே கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதையும் நல்லா வந்து தெரிஞ்சிச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நிறையா டஸ்ட் இருக்குது. அதையும் நம்ம வந்து போய் க்ளீன் பண்ணணும் இனிமே தான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.